Hey guys, welcome to my channel Omar Tamil. 60 days weight loss challenge la இன்னைக்கு day 31. மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்ல என் வெயிட் செக் பண்ணேன். வெயிட் 93.25 இருக்கு. ஸோ வெயிட் முன்னும் பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி 9 kgs டவுன் ஆகிடுச்சு. அதனால் உடனே எல்லாம் ஸ்பீடெல்லாம் ரெடியூஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. வெயிட்டை செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் ஃபேட் கட்டர் ட்ரிங்காக இன்றைக்கி ஜிஞ்சர் சின்னமன் வாட்டர் தான் எடுத்தேன். இது வெயிட் லாஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம். குடிச்சிட்டு ஜிம்முக்கு போகலான்னு நினச்சேன். பட் என்னால் இன்றைக்கி ஜிம்முக்கு போக முடியல. பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் க்ராசரி ஷாப் போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மட்டன் ஷாப் போயிட்டு இன்றைக்கி நான் மட்டன் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக நான் மட்டனே எடுக்கலை, ஃபிஷ்ஷு மட்டும் எடுக்கிறோமே, சீ ஃபுட்ஸ் மட்டும் எடுக்கிறோமேன்றதுனால இன்றைக்கி மட்டன் வாங்கினேன். அதனால் என்னால் ஜிம்முக்கெலாம் போக முடியல. அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நடுவில் நான் ஒரு க்ரீன் டீ குடித்தேன். அப்புறமா ஈவினிங்காக எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. சரி, இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண தேவை, ஜிம்முக்கு போகலான்ட்டு நான் கிளம்பி ஜிம்முக்கு போனேன். ஜிம்மில் நல்லா வாக்கிங் பண்ணேன். இன்றைக்கி நான் 4 to 5 liters ஆஃப் வாட்டர் குடித்தேன். வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் நடுவில் நான் தண்ணி நிறைய குடிப்பேன். வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் என்னால் இன்றைக்கி 9000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ண முடிஞ்சது. நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. அதனால் ஃப்ரீயாக வாக் பண்ணேன். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் ஒரு க்ரீன் டீ குடித்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நான் டெய்லி ஒரே ஒரு மீல் எடுக்கிறதுனால, ஹோம்மேட் இருக்கிறதுனால ஒரே மாதிரி கண்டென்ட் தான் எனக்கு வரும். நம்ம புதுசாக கண்டென்ட் இதில் எப்படியும் ஆட் பண்ண முடியாது. இப்போ 3 மீல் எடுக்கிறதா இருந்தால் காலையில் என்ன சாப்பிட்டேன், என்ன மாதிரி பண்ணேன், மதியம் என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணேன், ஈவினிங் என்ன சாப்பிட்டேன்றதா சொல்லலாம். நான் எடுக்கிறது ஒரு மீல், அதனால் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் வரும். நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்றது தான் இங்கே பாயிண்ட்டு. ஒரே மாதிரி தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஊருக்கு ஏதாவது போனேன்னா இப்போ வீடியோஸ் வராமல் இருக்கும். அப்புறமா நான் இன்றைக்கி 20 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். கிரேப்ஸால் தான் இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். அப்புறமா ஒரு 40 to 45 minutes கேப் கொடுத்துட்டு என்னோடய மீல் எடுத்துட்டேன். என்னோடய மீல் இன்றைக்கி ரைஸு, மட்டன் குழம்பு, அப்புறம் சன்னா மசாலா, அப்புறம் ஒரு ஆரஞ்சு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எடுத்தேன் மெயின் மீலாக. அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு தான் படுத்தேன். ஃபாஸ்டிங் ஹெட்டேக்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எப்படி ஹெட்டேக் வருதுன்ட்டு. இந்த வீக் இல்லைனா கம்மிங் வீக்கில் நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃபாஸ்டிங் ஹெட்டேக்குக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you guys.